வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்கா சொல்கிறேன், முதலே நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, WWE வந்து 2026, அதாவது 2025 கிடையாதுங்க, அடுத்த வருஷம் தான் WWE பார்த்தீங்கன்னா 2025. அதுக்கு அடுத்த வருஷம் ரெசல்மனியா 2026. இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்குமான்னு தெரில. இதில் 2026 சம்மர் ஸ்லாமை டபிள்யூ வந்து Day 1 Day 2 நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் என்னப்பா இது, இப்போ தான் 2024 நடக்குது, இனி 2025 ரெசல்மனியா நடக்கணும், அடுத்தது 2026, இவ்வளோ நாட்கள் இருக்குது. WWE வந்து சம்மர் ஸ்லாமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மேட்ரு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் WWE வந்து ஒரு துரோகத்தை USA மார்க்கெட்டுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இப்படி சம்மர் ஸ்லாமை Day 2 நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ சவுதி அரேபியாக்காரனும் சரி, UK நாட்டுக்காரனும் சரி, யூகேயில் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஷோ நடத்துகிறீங்க, அது ஓகே. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா வந்து யூகேயில் நடத்தணும், லண்டனில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொடியை தூக்கிட்டு கிடக்கான். அதே மாதிரி சவுதி அரேபியாக்காரன் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, எங்களுக்கும் ரெசல்மனியாவை நடத்துங்க, இல்லாட்ட ராயல் ரம்போ நடத்துங்கன்னு சொல்கிறானுங்க. இப்போது ரெசல்மனியாவை விட்டு தள்ளுங்க, சவுதி அரேபியாவில் அவனுக்கு 2 ஆப்ஷன் கேட்டானுங்க, ஒன்று ராயல் ரம்போ இல்லாட்டா ரெசல்மனியா. இவனுங்களுக்கு 2025 ராயல் ரம்போ பார்த்தீங்கன்னா அங்கே புக் பண்ணி கொடுத்துடலாம். 2025 ராயல் ரம்போ வந்து சவுதி அரேபியாவில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணி கொடுத்துடலாம். இல்லாட்டா 2026 ராயல் ரம்போ சவுதி அரேபியாவில் நடக்குதுன்னு கொடுத்து விட்டுடலாம். ஆனால் அந்த யூகே காரனை எப்படி சமாளிக்க, WWE பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி சமாளிப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது 2025 ரெசல்மனியாவை பார்த்தீங்கன்னா முதலாக USA கண்ட்ரியை விட்டு யூகே கண்ட்ரியில் நடத்துவாங்க. வெம்பிளி ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே ரெசல்மனியா Day 1 Day 2 நடக்கும். அதுக்கு பதிலாக WWE பார்த்தீங்கன்னா அடுத்த பேப்பர், WWE நெக்ஸ்ட் பெரிய பேப்பரியான சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரெசல்மனியா மாதிரி பெருசாக கொண்டாடுவாங்க. ஸோ அதனால தான் ரெசல்மனியாவை Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு 2 நாள் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2025 ரெசல்மனியா இருக்குல்ல, ரெசல்மனியா சம்மர் ஸ்லாம் மாதிரி Day 1 Day 2 நடக்கும். ஆனால் அந்த ரெசல்மனியாவை வந்து யூகே நாட்டில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வரைக்கும் ரெசல்மனியா பேப்பரி பார்த்திங்கன்னா USA கண்ட்ரியை விட்டு எந்த கண்ட்ரிலையும் நடந்தது கிடையாது. ராயல் ரம்பவும் USA கண்ட்ரியை விட்டு வேறு எந்த கண்ட்ரிலையும் நடந்தது கிடையாது. ஆனால் அந்த 2 பேப்பரையும் எங்களுக்கு எங்கள் கண்ட்ரியில் நடத்துங்க, சும்மா உப்புக்கு சப்பானா வேறு பேப்பரையும் எங்கள் கண்ட்ரியில் நடத்துறதுக்கு இந்த 2 ஒர்த்தான பேப்பரையும் எங்கள் கண்ட்ரியில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி USA காரனும் சவுதி காரனும் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு WWE பார்த்திங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு தான் 2025 இல்லாட்டா 2026 ரெசல்மனியா அல்லது ராயல் ரம்போவை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு 2025 ரெசல்மனியா பார்த்திங்கன்னா அஃபிஷியலி வந்து லாஸ் வேகாஸில் நடக்குது. 2026 ரெசல்மனியாவை தான் பார்த்திங்கன்னா WWE வந்து ஒன்று சவுதிக்காரனுக்கு கொடுக்க போகிறானுங்க, இல்லாட்டா யூகே காரனுக்கு கொடுக்க போகிறானுங்க நினைக்கங்க. எட்ஜு வந்து ப்ரோடு கேரக்டரில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு AEWவில் வந்திருப்பார். பட் ஆனால் எட்ஜோடைய நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து விளையாடுறது கஷ்டம்தான். அவருக்கு நீல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலத்தடி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. WWEயில் ரிட்டர்ன் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா எட்ஜுக்கு வந்து மூட்டு வலியும் நீல இன்ஜுரியும் ஏற்பட்டது. அதில் தான் பார்த்திங்கன்னா எட்ஜு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகி ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆகி ராயல் ரம்பெலாம் வெற்றி பெற்றால் அது ஒரு தனி கதை. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா எட்ஜுக்கு இதே இன்ஜுரி ஏற்பட்டதுனால டாக்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்லிங் பண்ண வேண்டாமே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நான் ஏஜ் பார்த்திங்கன்னா AEWவில் நான் கான்டாக்ட் சைனிங் பண்ணிவிட்டேன், அது முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக AEWவில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் AEWக்கும் WWE நம்ம எட்ஜுக்கும் ராசியே இல்லைங்க. ஏன்னா அவர் WWE இருக்கிற வரைக்கும் அவர் வந்தாலே அரங்கம்லாம் நிறைஞ்சு போயிடும். ஆனால் இப்போ AEW அரங்கம் என்ன, ஃபஸ்ட்டு ரோல் கூட நிறைய மாட்டேங்குது, ஃபுல்லாக காலியாட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, எட்ஜுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னா அவர் சாம்பியனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று அவருடைய TNT சாம்பியன்ஷிப்பை கொடுக்கணும், இல்லாட்டா வேறு யாரு கூடயாவது மோதி தோக்கணும். ஆனால் அவருடைய இன்ஜுரி எந்தளவுக்கு சீரியஸான இன்ஜுரி அப்படிங்கிறது அப்டேட் வரல. மேபி வரும் வாரங்களில் பார்த்திங்கன்னா AEW வந்து இதை பற்றி அஃபிஷியலாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மேக்ஸ்வெல் அதாங்க நம்ம MJF கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனி, அதாவது WWEக்கு போகிறதா வந்து ஒரு சில நியூஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் WWE பற்றி ப்ரொமோ கூட பார்த்திங்கன்னா
மெயின் ஸ்டேஜ்லேயே ஏடபிள்யூவில் பேசியிருப்பார், டபிள்யூபிள்யூ இப்போ புகழ்ந்து பேசியிருப்பார். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் டபிள்யூபிள்யூக்கு போகிறதா செய்தி இருந்து இப்போ மறுபடியும் ஏடபிள்யூக்கு வந்திருக்கீங்களே, மற்றும் ஏடபிள்யூ தான் இருப்பேன் அப்படிங்கிறத டேட்டூ மூலியமாக உடம்புல பச்சை வரை குத்திருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு அஃபிஷியலி வந்து கையில் இன்ஜுரி ஏற்பட்டது. நீங்கள் நிறைய நேரம் என்ன பார்த்துருப்பீங்க, நான் கையில் கெட்டோட தான் போயிருப்பேன். அதுக்கு காரணம் வந்து எனக்கு கையில் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அதனால தான் ஏடபிள்யூ விட்டு நான் வந்து விலகி இருந்தேன். ஏடபிள்யூக்கு எங்களுக்குமான பாண்ட் வந்து ரொம்ப நாளாகவே இருக்க தான் செஞ்சது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எம்ஜேஎஃப் சொல்லியிருக்காரு. ஆனால் தோக்கும்போது எம்ஜேஎஃபுடைய ஃபேஸை பார்க்கும்போதும் எனக்கு என்னமோ அந்த நேரத்தில் டபிள்யூபிள்யூக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்திருப்பார் போல இருக்குது. இப்போ டபிள்யூபிள்யூ வரும் வாரங்களில் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை எந்த அளவுக்கு மொக்க பண்ணுறானுங்க. டபிள்யூபிள்யூ எத்தனையோ ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறாங்க. ஏன் ஆண்ட்ராய்டே கூட ஏடபிள்யூலேருந்து இப்போ டபிள்யூபிள்யூ போய் சும்மா தானே இருக்காரு, நாமளும் போய் சும்மா இருக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் கான்டாக்ட் செய்யிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி ஏடபிள்யூ தான் இருந்தேன், எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டது, அதனால் விலகி இருந்தேன், இப்போ எல்லாம் சரியாட்டு மீண்டும் ஏடபிள்யூக்கு போயிட்டேன்னு சொல்கிறாரு. இதில் எதை சொல்கிறது நம்புறது? அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பெக்கிலிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டரை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஏர் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச் வந்து ரொம்பவே சோகமாக பார்த்தீங்கன்னா ஐயோ டைட்டில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஃபேன்ஸ்கிட்டையும் ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு போயிருப்பாங்க. என்னடா அது பெக்கிலிச் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெக்கிலிச்சோடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் முடிஞ்சிருச்சு. மேபி அதனால் கூட இவங்கள்ட்ட டைட்டில் பிடிங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெக்கிலிச் கிட்ட டைட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ லீவ் மார்கன் இருக்கனால ஸ்டோரி லைன் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க, சூப்பராக கொண்டு போகிறாங்க. அதனால் லீவ் மார்கன் டைட்டில் கொடுத்தது நல்லது தான். ஆனால் பெக்கிலிச்சை டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நியூ கான்ட்ராக்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் பெக்கிலிச் வந்து இன்னும் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணல. அதில் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்காக கான்ட்ரவர்சினால பார்த்தீங்கன்னா சைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுக்குன்னு டபிள்யூடபிள்யூ பேர் வாங்கலாம் கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அப்படிலாம் விடமாட்டான். ஏன்னா பெக்கிலிச் எந்த அளவுக்கு முக்கியமான மல்யுத்த வீரர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் பெக்கிலிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டெல்லாம் விட மாட்டார். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச்சுக்கிட்ட நியூ கான்ட்ராக்டை சைன் வாங்கி எப்படியாவது டபிள்யூடபிள்யூவில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரிபிள் ஹெச் முயற்சி பண்ணுவார். ஸோ நம்ம பெக்கிலிச் நீ வருவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து முத்தத்தை கொடுத்துட்டு சரி வாங்கிட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டு இருப்பாரா. அப்போ மைக்கேல் கோல் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாரு. அவர் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத எனக்கு தோணலை. ஒரு வேளை எப்படி சொல்லியிருப்பாரோ, அவன் என் பொண்டாட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரோ. பார்த்தா அப்படி தான் தெரியுது. மைக்கேல் கோலுக்கு ஏன் எவ்வளோ கோவம் வருது, நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. டாமினிக்கும் ஒன்று கண்டுக்கலை, சரி கடைசி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டாரு. அடுத்து நம்ம அங்கிள் ஹவுடியை பற்றி ஒரு அப்டேட்டை பார்க்கணும். அங்கிள் ஹவுடி வீக்லி ஒரு QRP கூட கொடுத்துட்டு தான் இருக்காரு. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபீல்ட் பிரே ஒயிட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி கேரக்டரை காட்டுறதுக்கு காரணம் அவங்க லாங் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அங்குல் ஹவுடி கேரக்டரை நம்ம பவர்ஃபுல்லாக காட்டணும், ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலில் காட்டணும், மற்றும் ஃபீல்டு மாதிரி யாராலையுமே டிஃபீட் பண்ணாத ஒரு கேரக்டரை காட்டணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ உறுதியாக இருக்கிறாங்களாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்குல் ஹவுடியோடைய கேரக்டரோட டெபியூட்டை வந்து ரொம்ப நாள் ஆக்குறாங்க. மிந்தி காட்டின மாதிரி ஒரு வயசான கேரக்டராக இல்லாமல் இந்த அங்குல் ஹவுடி கொஞ்சம் யங்காகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு அங்குல் ஹவுடி கேரக்டர் பார்த்தோமே, அந்த மாதிரி நரைச்ச முடியல பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு.